லஞ்ச் பாக்ஸ் சீரியஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது எக் சப்பாத்தி ஆர் கொத்து சப்பாத்தி. வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. சூடான சப்பாத்தியை ரோல் மாதிரி சுற்றிக்கணும். சுற்றினதுக்கப்புறம் அதை குட்டி குட்டியாக சிசர் வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா ரோல் மாதிரி வரும். நான் ஒரு 5 சப்பாத்தி இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரோல் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ண சப்பாத்தியை நல்லா ஆற விடாமல் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா தோலை உரித்து எடுத்துக்கோங்க. உரித்ததுக்கப்புறம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணி குட்டி குட்டியாக எடுத்துக்கணும். ரொம்ப குட்டியாக இருந்தால் தான் நம்ம வதக்கும் போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயமே இருக்கிறது தெரியக்கூடாது, அந்த மாதிரி வதக்கணும். அதுக்கு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு தக்காளியை எடுத்து நல்லா அதே மாதிரி வெங்காயம் கட் பண்ண மாதிரியே தக்காளியும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். தக்காளியும் அதே மாதிரி குட்டி குட்டியாக இருந்தால் தான் வதங்கும் போது தக்காளி இருக்கிறதே தெரியாது. அடுத்து பச்சை மிளகா ஒரு 3 எடுத்துக்கோங்க. அதை 2ஆக கட் பண்ணி அகைன் சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கணும். அப்போ தான் காரம் நல்லா இறங்கும். இப்போது கடாயை எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம், கடுகு போடக்கூடாது, இதுக்கு சீரகம் போட்டு கறி லீஃப் போட்டுக்கலாம். கறி லீஃப் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். கூட உப்பு போட்டுக்கிட்டால் நல்லாவே வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் தக்காளியை போடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளியை போட்டுடலாம். தக்காளியை போட்டு நல்லா வெங்காயத்தை கூட வதக்கணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். இப்படி வதக்கும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டா கருகாமல் இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வதங்கியும் வந்துடும். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். மஞ்சள் பொடியை ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து கொரியாண்டர் பவுடர் அதை 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கூடவே கரம் மசாலாவே ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கரம் மசாலாவோட வாசம் வராத அளவுக்கு, எல்லா மசாலாவோட வாசமுமே வராத அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் கொஞ்சம் கலர் வேணுன்றனால காஷ்மீர் சில்லியை 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். காஷ்மீர் சில்லியில் பெருசாக காரம் இருக்காது, ஸோ அதனால் நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதை பச்சை வாசனையே இல்லாமல் தண்ணியும் விடக்கூடாது. தண்ணி விடாமல் நல்லா வதக்கி எடுக்கணும். கருகி போகாமையே நம்ம பார்த்துக்கணும். ஸோ சிம்மிலேயே வச்சு வதக்கணும் அப்படின்னா கருகி போகாமல் நமக்கு பச்சை வாசனையும் போயிடும். அடுத்து முட்டையை ஊற்றணும். ஸோ நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையும் சிம்மிலேயே வச்சு நல்லா மசால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வதக்கி விடணும். நல்லா கிளறினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா முட்டையை மசால் கூட கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா முட்டையும் சப்பாத்தியும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ அப்போ நீங்கள் அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. ஸோ இதை நல்லா வதக்கி விடும்போது தான் சப்பாத்தியும் முட்டையும் சேர்ந்து ஒன்றா அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். மசால் கூடையும் சப்பாத்தி நல்லா ஒட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. சப்பாத்தியும் கொஞ்சம் முட்டை கூட மசால் கூடையும் ஒட்டி கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல சால்னா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும்.